இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்பானது தொடங்க இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், கருத்து வேறுபாட்டில் இருந்த செங்கோட்டையனை அதிமுக மூத்த தலைவர்கள் சந்தித்து சமாதானம் செய்த நிலையிலும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் மனம் திறந்து பேச இருப்பதாக கூறியிருப்பது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? ராஜகுமரன், கடந்த ஒரு 6 மாத காலமாகவே செங்கோட்டையனுடைய செயல்பாடு அதிமுக தலைமைக்கு எதிராக இருப்பதாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் செங்கோட்டையனுடைய டெல்லி பயணங்கள் தொடர்ந்து அமைந்தன. ஒரு முறை, இருமுறை இல்லை, 2-3 முறைக்கு மேலாக அவர் டெல்லி சென்றார். பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை எல்லாம் சந்தித்தார் என்று புகைப்படங்களுடன் கூடிய அந்த செய்திகள் வெளியாகி இருந்தன. செங்கோட்டையனும் அதை மறுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் சட்டப்பேரவையிலும் செங்கோட்டையன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அதிமுக பேரவை உறுப்பினர்களுடன் விவாதங்களை நடத்தும் பொழுது சட்டப்பேரவையில் அதிமுகவினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக விவாதித்த பொழுதும் அதை புறக்கணித்தார். ஆனால் அதன் பிறகு அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தலையிட்டு பேசிய பிறகு சமாதானம் அடைந்தார். அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்க தொடங்கினார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை குறிப்பிட்டு பேசினார். இந்த நேரத்தில் செங்கோட்டையன் மீண்டும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அதிமுக தலைமைக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிவிடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கே இருக்கின்றது. ஏற்கனவே நாம் தொடர்ந்து கூறியபடி செங்கோட்டையன் என்பவர் அதிமுகவிலே மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து முற்றிலும் உண்மையானது. அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவிலே மாவட்ட செயலாளராக தொடர்ந்து ஒருவர் இருந்து வருகின்றார் என்பதே தொடர்ச்சியாக 8 முறைக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட ஒரே தொகுதியில் இருந்தும் தேர்வு செய்யப்படுகின்றார் என்பது அந்த தொகுதியில், அந்த மாவட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். எனவே செங்கோட்டையன் பேசக்கூடிய அந்த கருத்துகள் அதிமுக தலைமைக்கு ஒரு நெருடலை உண்டு செய்யக்கூடிய கருத்துக்களாக இருந்தால் மீண்டும் அதிமுகவிலே அது தலைமை தொடர்பான ஒரு விவாதத்தை எழுப்பிவிடும். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகத்தான் ஒன்றுபட்ட அதிமுக என்ற ஒரு கேள்வியை அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் எதிர்கொள்ளாமல் இருந்தார்கள். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பிலே 2019-20 காலம் முதலே ஒன்றுபட்ட அதிமுக என்ற கேள்வியினை அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எதிர்கொண்டு வந்தார்கள். ஆனால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக அந்த கேள்விக்கு இடமே இல்லாமல் அதிமுக என்பது ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழே எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி என்பதை தொண்டர்கள் முழுவதுமாக அந்த வரிசையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக என்ற ஒரு விவாதத்தை 2 ஆண்டுகளுக்கு பிறகு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த களத்திலே செங்கோட்டையன் எழுப்பி இருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையன் இவ்வாறு பேச தொடங்குகின்றார் என்பதை தெரிந்து கொண்டுதான் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இதுவரை அதிமுக தலைமையை நோக்கி ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து வந்த ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் தற்பொழுது அதிமுக தலைமைக்கு நெருக்குதலை உண்டு செய்யக்கூடிய விதமாக ஒரு கருத்தை பேசி இருக்கின்றார்கள். செங்கோட்டையின் மூலமாக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களுக்கு மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுமா என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். கடந்த 3 நாட்களாக அதிமுகவினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு இந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் தவிர்க்க வேண்டும், உங்களுக்கான தேவை என்ன, உங்களை மீறி ஈரோடு மாவட்டத்திலோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கான பரிந்துரையை நிராகரிக்கக்கூடிய தலைமை இல்லை, அனைத்தையும் பேசி தீர்த்து கொள்வோம், தயவு செய்து இந்த செய்தியாளர் சந்திப்பை இப்பொழுது நீங்கள் தவிர்க்க வேண்டும், இன்னும் 7 மாதங்களிலே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம், 2019 முதல் தொடர்ந்து அதிமுக சரிவை சந்தித்து வருகின்றது தேர்தல் களத்திலே. எனவே 2026 ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்க வேண்டும் என்று முன்னணி நிர்வாகிகள், அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்து தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் செங்கோட்டையனை சந்தித்து பேசியதாகவும், ஆனால் செங்கோட்டையன் இதுவரை அதிமுகவினுடைய அந்த முன்னணி நிர்வாகிகள் சொன்னதை கேட்டு தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசாமல் சமாதானம் அடைந்து வந்த நிலையில் தான் ஒரு இக்கட்டான நிலைக்கு தற்பொழுது கட்சி சென்றிருப்பதாக கூறிய செங்கோட்டையன், எனவே இன்று நான் உறுதியாக செய்தியாளர்களை சந்திப்பேன் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே இன்று அவர் பேசும் பொழுது உறுதியாக ஓ பன்னீர்செல்வம், சசிகலா தொடர்பான கருத்துகள் அதில் இருக்கும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாடக்கூடிய விதமான, அதிமுக தலைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமான கருத்துக்களை செங்கோட்டையன் பேசுவாரா என்பதும் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவர் செங்கோட்டையன். பல்வேறு கேள்விகள் செய்தியாளர் சந்திப்பு உள்ளிட்டவற்றில் எழுப்பப்படும் பொழுது கூட மிக நுட்பமாக அந்த கேள்விகளை கையாளக்கூடிய ஒரு முதிர்ந்த பக்குவம் கொண்ட அரசியல் தலைவர். எனவே அதிமுகவிலே பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலாளர் கூட்டம் உள்ளிட்டவற்றில் பேசக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை பொதுப்படையாக பொதுவெளியிலே செய்தியாளர் சந்திப்பில் பேசுவாரா செங்கோட்டையன் என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அரசியல்
அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் கடந்த காலத்திலே ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டது ஏன் என்பதை நன்றாக தெரிந்த ஒரு அரசியல் தலைவராகத்தான் இருப்பார் என்பதையும் அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் நினைவு கூர்ந்து சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தலைமை தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பிலே தொடர்ந்து கருத்துக்களை கூறினார். அதன் காரணமாகத்தான் அதிமுக தலைமை ஓ பன்னீர்செல்வத்தின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறும்பொழுது கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனைகள் உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் எல்லா கட்சியும் இருப்பதுதான். ஆனால் அதிமுக விதிகளின்படி உட்கட்சி பிரச்சனையை பேச வேண்டிய இடம் செய்தியாளர் சந்திப்பு அல்ல, உட்கட்சி பிரச்சனையை பேச வேண்டிய இடம் பொதுவெளி அல்ல. ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவில் பேசியிருக்க வேண்டும் அல்லது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்க வேண்டும். பொதுவெளியிலே செய்தியாளர் சந்திப்பிலே பேசிவிட்டார், எனவே கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுகின்றார் என்று ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கான விளக்கத்தை அதிமுக தலைமை கொடுத்திருந்தது. எனவே அதே போன்ற துணியிலே தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக தலைமை தொடர்பாக ஏதேனும் கருத்துக்களை கூறினால் அது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் அதிமுக முக்கிய தலைவர்களிடையே இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக கிட்டத்தட்ட 40க்கும் கூடுதலான தொகுதிகளை உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கின்றார்கள். எப்படியேனும் மேற்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் 40க்கும் கூடுதலான தொகுதிகளை வெற்றி பெற்றால்தான் மற்ற இடங்களில் வெற்றி பெற்று அந்த தனித்த முறையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை பெற முடியும் என்பது அதிமுகவினுடைய தேர்தல் வியூகமாக இருக்கின்றது. கடந்த சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் அதிமுக ஏறக்கூடிய முழு அளவிலான வெற்றியை பதிவு செய்திருந்தது. இப்பொழுதும் அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் பெறக்கூடிய வெற்றி தான் 2026 மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற சூழ்நிலையில் மேற்கு மண்டலத்தினுடைய களக்கர்த்தராக எம்ஜிஆர் காலம் முதல் ஜெயலலிதா காலம் முதல் இருந்து வரக்கூடிய செங்கோட்டையன் இந்த நிலைப்பாட்டுக்கு சென்றிருப்பது அதிமுகவினரை ஆச்சரியமடை செய்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் அவர் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார். இந்த நேரத்தில் செங்கோட்டையன் தற்பொழுது ரோட் ஷோ முறையிலே ஆதரவாளர்களுக்கிடையே அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்ள வருகை தருவது இருப்பதன் மூலமாக தற்பொழுது அவர் முக்கியமான ஒரு கருத்தை பேச போகின்றார். தனக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க செங்கோட்டையன் தயாராகிவிட்டார் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.